வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அப்பாச்சி RTR 160 வந்து 4 வால்வு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து வாட்டர் டேமேஜ் தான். வண்டி ஃபுல்லாக வந்து இங்கே வரைக்கும் வந்து வண்டி வந்து ஃபுல்லாகவே வாட்டரில் வந்து முங்கிருச்சு. அதுக்கப்புறம் வந்து வண்டியை வந்து ஒர்க் ஷாப்பில் விட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் வாட்டர் டேமேஜ் கூட அங்கங்கே பார்த்தா தெரியும். சிவப்பாக வந்து நமக்கு வந்து தண்ணி வடிஞ்ச மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதம் ஓட்டிட்டாங்க. நல்லா தான் இருந்திருக்கு. ஏர் ஃபில்ட்ரு ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணி பக்காவாக வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பைக்கில் வந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து செல்ஃப் ஸ்டார்ட் வந்து பண்ணலாம். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து RPM வந்து எவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐடியல் ஸ்பீடு வந்து இவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுக்குறோம். இப்போ வந்து கரெக்டாக வந்து நமக்கு வந்து அதே மாதிரி வந்து RPM வந்து 2000 வந்து நின்றுக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து செக் இன்ஜின் லாம்பும் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இதில் என்ன பிரச்சனை வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நல்லா வந்து இப்போ வந்து ஐடியல் RPM கூட கொஞ்சம் வந்து கம்மியாயிடுச்சு, ஓட வந்து கம்மியாயிடுச்சு. இது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நல்லா வந்து ஒரு 60 டிகிரி 70 டிகிரி ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா, வண்டி வந்து ஒரு 5000 RPMல ஓடிக்கிட்டே இருக்குது. வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் ஆன மணிக்கு அப்படியே இருக்குது. டவுன் ஆகவே ஆகலை. என்ன பண்ணாலும் டவுன் ஆகலை. இதான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ வந்து கூலிங்கில் இருக்கிறதுனால வந்து கரெக்டாக வந்து நமக்கு வந்து RPM வந்து கரெக்டாக ஓடுது. இதே வந்து ஹீட்டில் இருந்தால் மட்டும் அந்த பிரச்சனை வந்து வருது. இது வந்து கஸ்டமர் வந்து சொல்லலை, ஆனால் நானே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இதை வந்து ஏன் நான் ஓட விட்டு காமிக்கலை அப்படின்னு சொன்னோம்னா, இந்த கூலிங்கில் இருக்கும்போதே வந்து என்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற வந்து கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறக்காக வந்து இப்போதைக்கு வந்து வண்டியை வந்து சூடாக விடாமல் நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து OPD போட்டுட்டு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, இந்த கோடு வந்து என்ன வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே வந்து செக் இன்ஜின் லாம்பு எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. நான் வந்த உடனே வந்து கிளியர் பண்ணி பார்த்தேன். கிளியர் ஆயிடுச்சு. ஆனால் ஃபால்ட்டு வந்து சரி ஆகலை. இன்றைக்கி நான் காலையில் வந்துட்டு இதை பார்க்கும்போது மறுபடியும் செக் இன்ஜின் லாம்பு எரியுது. ஃபால்ட்டு வந்து கிளியர் ஆன மாதிரியே இருக்குது. இதில் வந்து ஏதோ சம்திங் இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ நம்ம வந்து OPD கேபிள் வந்து போட்டுட்டு இதில் எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மார்னிங்கில் இப்போ இது கம்ப்ளைண்ட் பார்த்தா அப்படின்னா, ஐடியல் ஏர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு 2 கம்ப்ளைண்ட் இருக்குது. நேற்று இதே கம்ப்ளைண்ட் தான் இருந்துச்சு, கிளியர் பண்ணி விட்டுருந்தேன். அதுக்கப்புறமும் வண்டி வந்து சேம் இதே பிரச்சனை தான் இருந்துச்சு. அப்போ ஐடியல் ஏர் கண்ட்ரோல் வால்வு தான் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது. ஓகே, இப்போ வந்து கூலிங்கில் இருக்கும்போதே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், டேங்கை வந்து கழட்டிட்டு ஐடியல் ஏர் கண்ட்ரோல் வால்வு வந்து வேலை செய்தா, ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கா, கரெக்டாக வேலை செய்தா அப்படிங்கிற வந்து பார்ப்போம். டேங்கை வந்து கழட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து கன்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து டேங்கை வந்து இறக்கிட்டு இந்த இடத்த பார்த்தாலே தெரியும், நல்லா வந்து துருப்பிடிச்சு. அதாவது வந்து சேஸுக்கில் முதற்கொண்டு வந்து தண்ணி இருக்கிறனால அது நாள்பட்டு வண்டி போகும்போது ரன்னிங்கில் குலுங்கி விழுந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அப்போது வாட்டர் டேமேஜ் வந்து இந்த வண்டியில் வந்து எவ்வளோ இருந்திருக்கணும். வண்டியே ஃபுல்லாகவே வந்து முங்கி இருந்திருக்கணும். அப்போனா தான் நமக்கு வந்து இவ்வளோ வாட்டர் டேமேஜ் வந்து இருந்திருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, IAC வால்வு வந்து நம்ம வந்து கழட்டி பார்க்கலாம். IAC வால்வில் வந்து எத்தனை வயர் வருது அப்படின்னு சொன்னோம்னா, 4 வயர் வந்து வருது. இந்த IAC வால்வை வந்து கழட்டிட்டு க்ளீன் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இதை வந்து கழட்டி பார்த்தேன், என்னால் வந்து கழட்ட முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. இது வந்து வேறு ஒரு ஒர்க் ஷாப்பில் இருந்து நம்மளுடைய நண்பர் வந்து தெரிஞ்ச நண்பர் வந்து கொண்டு வந்திருக்க வண்டி. பொதுவாகவே வண்டி வந்து ரேஸ் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா 2 காரணங்களுக்காக வந்து நமக்கு வந்து ரேஸ் ஆகலாம். ஒன்று வந்து ஐடியல் ஏர் கண்ட்ரோல் வால்வு வந்து ஃபெயிலியராக இருந்தால் நமக்கு வந்து வரலாம். ஃபெயிலியராக இருக்கிறதுனால கூட நமக்கு வந்து கம்ப்ளைண்ட் கோடு வந்து காமிச்சிக்கலாம். ஏன்னா நேற்று வந்து நான் இந்த கம்ப்ளைண்ட் கோடு காமிச்சதை வந்து டெலீட் பண்ணேன். திரும்ப அகைன் மறுபடியும் வந்து வந்திருக்கு. அப்போ ஒருவேளை இதுலேயும் கம்ப்ளைண்டில் இருக்கலாம், இல்லைனா உள்ளே வந்து ஏதாவது டஸ்ட்டு ஏதாவது அடைச்சிருக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த மேனிஃபோல்டு வந்து லூஸாக இருக்கிறது. இந்த மேனிஃபோல்டு வந்து லூஸாக இருந்துச்சு அப்படின்னாலும் ஏர் வந்து நமக்கு வந்து போகும். இங்கே பார்த்தா தெரியும், கழட்டி மாட்டியிருக்காங்க. ஆனால் இந்த கிளிப்பை வந்து டைட் வைக்கவே இல்லை. அப்போ வண்டி வந்து ரேஸாக தான் செய்யும்.
நமக்கு வந்து இந்த பின்னாடி இருக்கக்கூடிய கிளிப்பை வந்து நல்லா வந்து டைட் பண்ணியிருக்காங்க, முன்னாடி இருக்கிற கிளிப்பை வந்து சும்மா தான் கிடக்கு. அப்போ இதில் வந்து சக்ஷன் ஆகும்போது ஏரை வந்து உறிஞ்சும் போது ஏர் அதிகப்படியாக உள்ளே போகிறத வந்து மேப் சென்சார் வந்து கால்குலேட் பண்ணி சொல்லிடுறதுனால ஃபியூலையும் அதிகமாக அனுப்பும். அதனால் வந்து வண்டி வந்து ரேஸ் வந்து ஒழுங்காக வந்து நிற்காது. இப்போது இதை டைட் பண்ணுறோம், ஐஏசி வால்வு எப்படி இருக்குன்னு நம்ம வந்து கலட்டி பார்க்குறோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ஐஏசி வால்வோட இந்த ப்ராக்கெட்டை வந்து கழட்டி எடுத்துகிட்டு ஐஏசி வால்வை வந்து எடுத்தோம்னா ஃப்ரீயாக இருக்குது, சும்மா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிப்லாம் வந்து கழட்டியிருக்காங்க, கழட்டி க்ளீன் பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஓகே கரெக்டாக தான் இருக்குது. நம்ம இப்போ வந்து இந்த ஜாக்கெட்டை வந்து நம்ம வந்து போட்டுட்டு ஜாக்கெட்ஸை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கீ ஆன் பண்ணோன்னா ஜஸ்ட் இது வந்து அப்பு இல்லைனா டவுன் ஏதாவது ஒன்று ஒரு சிம்டம்ஸ் வந்து ஆகும். அது ஆகுதான்னு சொல்லி இப்போ நம்ம வந்து பார்ப்போம். முடிச்சோம் டைம். இப்போ வந்து கீயை வந்து ஆன் பண்ணேன், எந்த வித ரியாக்ஷனுமே இல்லை. ஒவ்வொரு தடவையும் வந்து கீயை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது இந்த ஸ்டெப்பர் மோட்டார் வந்து ரன் ஆகணும். இந்த ஸ்டெப்பர் மோட்டார் ரன் ஆனால் தான் நமக்கு வந்து ஐடியல் வந்து கண்ட்ரோல் ஆகும். இப்போ வந்து கண்ட்ரோலே வந்து ஐடியல் வந்து கண்ட்ரோலே வந்து ஆகலை. இந்த ஸ்டெப்பர் மோட்டார் வந்து ஐடியல் வந்து கண்ட்ரோலே ஆகாதனால தான் நமக்கு வந்து இது வந்து கரெக்டாக வந்து ஐடியல் வந்து கரெக்டாகவே வந்து ஓடலை. இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஃபால்ட்டு. கரெக்டாக நார்மலாக இருக்கக்கூடிய வண்டியில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கீயை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோன்னா சம்டைம்ஸ் எங்கிட்டாவது ஒரு பக்கம் வந்து இது வந்து ரொட்டேட் ஆகும். ஆனால் வந்து ஆகவே இல்லை, இந்த ஸ்டெப்பர் மோட்டார் வந்து ஆகவே இல்லை. அப்போ இதை வந்து லைட்டாக வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். இதுக்கு உள்ளேருந்து வோல்டேஜ்லாம் வந்து வருதா வரலையான்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸ்டெப்பர் மோட்டார் தான் கம்ப்ளைண்ட்டாக இல்லை நமக்கு வந்து வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இதை வந்து ஜஸ்ட்டு வந்து இதில் உள்ள வயர்லேருந்து வோல்டேஜ் வருதான்னு பார்ப்போம். இது வந்து 4 பேஸ் வரும். இதை வந்து கண்டுபிடிக்கணும். இது கொஞ்சம் வித்தியாசமாக வேலை செய்யும் இந்த ஸ்டெப்பர் மோட்டார். ஏன்னா இதில் வந்து ப்ரெஸ்லெஸ் மாடல் அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். செக் பண்ணி பார்ப்போம் இதை வந்து எப்படி வந்து கரெக்டாக வேலை செய்யுதா இல்லையான்ட்டு. இப்போ வந்து லைன் டெஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். எதில் அப்படின்னு சொன்னோம்னா பேட்டரியோட எர்த்தில் வந்து கிளிப்பை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம வந்து உள்ளேருந்து மெயின் தான் நம்ம வந்து வரும், மெயினை தான் நம்ம வந்து செக் பண்ண முடியும். இந்த கப்ளருக்குள்ள பார்த்தோம் அப்படி சொன்னால் 5 வோல்ட்ஸ் இருக்கும். அதில் சென்ட்ரு வோல்ட்ஸ் மட்டும் எம்டி, மீதி வந்து 4 வோல்ட்ஸ் வந்து பேஸ் தான் நமக்கு வந்து. இப்போ வந்து ஒரு பேஸை வந்து நம்ம வந்து இப்போ வந்து செக் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா உள்ளே வந்து ஒரு பேஸை வந்து செக் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். கீ வந்து ஆன் பண்ணுங்கண்ணே, ஆஃப் பண்ணுங்க, திரும்ப ஆன் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் அதில் வந்து ஒரு பிளிங்கிங் வர்றது. அந்த பிளிங்கிங் வந்தாலே வந்து ஐடியல் வால்வு கண்ட்ரோலுக்கு வந்து கரெக்டாக வந்து லைன் வருதுன்னு அர்த்தம். திரும்ப ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தாலே தெரியும் 2வது வேர் வந்து செக் பண்ணுறோம், அதுவும் கரெக்டாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம வந்து 3வது வேர் வந்து செக் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்கண்ணே. இப்போ பார்த்தா தெரியும் 3வது வேர்லேயே நமக்கு வந்து லைன் வருது. அதே மாதிரி 4வது வேர் செக் பண்ணுறோம். ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தாலே தெரியும் இந்த பிளிங்கிங் வந்து எதை வந்து குறிக்குது அப்படின்னு சொன்னோம்னா இந்த மோட்டார் ரன் ஆகக்கூடிய வந்து பாசிட்டிவ் வந்து நமக்கு வந்து ECUவில் வந்து வருதான்னு சொல்லி பார்க்குறோம். ECUவில் வந்து வருது, ஆனால் மோட்டார் வந்து ரன் ஆகலை. அப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இந்த ஐடியல் ஏர் கண்ட்ரோல் வால்வு தான் நமக்கு வந்து பிரச்சனை. இதனால தான் வந்து வண்டி ஐட்லிங் வந்து கரெக்டாக வந்து ஓடலை அப்படிங்கிற வந்து இதில் வந்து நமக்கு தெரியுது. இது எந்த ஒரு காம்பனன்ஸும் இதில் வந்து பிரித்து வேலை பார்க்க முடியாது. பட்டு மோட்டரோட கண்டினியூட்டி எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு செக் பண்ணி லைட்டாக வந்து பார்ப்போம். இது போக வந்து இந்த ரோட்டார் எதுவும் ஜாம் ஆகிருக்கான்னு சொல்லி நம்ம வந்து லைட்டாக வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே வந்து ஐசி வால்வு வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தா அதாவது வந்து நெகட்டிவில் போட்டு இப்போ வந்து பாசிட்டிவில் போட்டு இதை செக் பண்ணலாம். ஏன்னா இந்த 4 வேருமே ப்ளஸ்ஸு மைனஸு ரெண்டுமே வந்து மாற்றி மாற்றி வரும். அதனால் வந்து 4 வேரே நம்ம வந்து ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக வருதா நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது தான். நம்ம அதையும் காமிக்கிறேன். இப்போ பார்த்தா தெரியும் கீ வந்து ஆஃபில் இருக்குது, நமக்கு வந்து மைனஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. சாவி ஆன் பண்ணு. இப்போ
பார்த்தா தெரியும், லிங்க் ஆகிட்டு அதே வந்து ஆஃப் ஆகிடும். இதே மாதிரி இருக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடிய 4 இதையும் நம்ம வந்து 1 பை 1 செக் பண்ணிட்டோம். இதில் வந்து 4மே வந்து கரெக்டாக தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து வருது. மோட்ரு தான் நமக்கு வந்து ஐசி வால்வு தான் ஓடலன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. அதை வந்து எப்படி வந்து இப்போ வந்து த்ராட்டில் பாடியோட செட்டாக தான் கிடைக்கும். த்ராட்டில் பாடி வந்து இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், த்ராட்டில் பாடி வந்து இல்லை, ஒரு மாதம் ஆகும், கண்டிப்பாக ஆர்டர் போட்டால் 1 மாதம் ஆகும்னு சொல்லி கம்மியில் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நாப்பை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இதை வந்து ஃபிக்ஸடாக ஒரே ஆர்பிஎம்மில் ஓடுற மாதிரி ரெடி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு மட்டும் வண்டியை மட்டும் ஓட்டுற மாதிரி. 1 மாதம் ஓட்டலாம், அவங்க மேபி நல்லா இருந்ததுன்னா அப்படியே கூட வச்சுருக்கலாம். அதனால் நம்ம வந்து அதை வந்து பண்ணி கொடுக்க போகிறோம். எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வீடியோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த ஐஏசி வால்வை வந்து நான் வந்து கழட்டிட்டேன். இந்த இடத்துல வந்து கட்டிங் பிளேட் வச்சு பிடிச்சி நம்ம வந்து திருக்கி கழட்டி வந்து எடுத்துட்டேன். ஏன்னா இதுக்குள்ள வந்து த்ரெட்டு மாதிரியான அமைப்பு தான் அதில் வந்து இருக்கும். இது பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஐஏசி வால்வில் வந்து இந்த இடத்துல வந்து டேமேஜ் ஆயிரும். அந்த இடத்துல ஒரு கிராக் இருக்கிறது பார்த்தா தெரியும் உங்களுக்கு, டேமேஜ் ஆயிரும். ஏன்னா இது வந்து வேலை செய்யலை. இது வந்து மேனுவலாக நம்ம வந்து ஒரு ஐட்லிங்கில் வந்து இந்த வண்டியை வந்து ஓட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இப்போதைக்கு வந்து கழட்டியிருக்கேன். அந்த முயற்சி வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன் வீடியோவில். இப்போ வந்து வண்டியில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, டேங்க் எல்லாமே போட்டிருக்கோம். ஐஏசி வால்வு வந்து நம்ம வந்து மேலே வந்து கிளாம் போடாமல் அப்படியே வச்சுருக்கோம். இப்போ வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஐட்லிங் நிற்கிதான்னு சொல்லி பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணு, ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணி விடுங்க. சரி விடுங்க. இப்போ வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் வந்து ஸ்லோ வந்து நிற்கலை. அப்போ இதில் வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த பெட்ரோல் டீப்பை வந்து கழட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பண்ண முடியும். கழட்டிட்டு கன்டினியூ பண்ணுறேன். இப்போ பெட்ரோல் டீப்பு, இன்ஜெக்டர் போகக்கூடிய டீப்பை வந்து கழட்டி விட்டுட்டு இப்போ அந்த ஐஏசி வால்வு வந்து வெளியில் எடுத்தோம்னா ஈஸியாக வந்து வந்துடும், எதுலேயும் தட்டாமல் வந்துடும். இப்போ அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த லென்த்தை வந்து குறைக்கணும். அதுக்காக நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு 3-4 முறை வந்து டைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து டைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, திரும்பியும் வந்து உள்ளே வந்து செட் பண்ணி வைக்க போகிறோம். ஓகே, உள்ளே வந்து செட் பண்ணி வச்சாச்சு. இன்ஜெக்டர் ஓஸை வந்து நம்ம வந்து உள்ளே வந்து மறுபடியும் வந்து லாக் பண்ணிடுவோம். அப்படின்னா தான் ஸ்டார்ட் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்லோவில் விடுங்க. இப்போ வந்து பார்த்தா போதும், ஸ்லோ வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்குன்னா 2000 ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் ஓடுறது வந்து கரெக்டாக இருக்குமான்னு தெரில. ஏன்னா நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து இன்ஜின் டெம்பரேச்சர் வந்து ஏறினதுக்கப்புறம் ஏதாவது மாற்றம் இருக்கலாம். அதனால் என்ன செய்ய போகிறோன்னா, வண்டியை வந்து இப்படியே வச்சுட்டு நல்லா வண்டியை ரேஸ் பண்ணி கரெக்டாக வந்து நல்லா டெம்பரேச்சர் ஏறினதுக்கப்புறம் இது வந்து கரெக்டாக வந்து நிற்கிதா அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். நான் ரேஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ வந்து வண்டி வந்து நல்லா வந்து ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு 1800 போல் ஆர்பிஎம் ஓடுது. இன்னும் கொஞ்சம் வந்து இந்த வால்வை வந்து இன்னும் கொஞ்சம் கழட்டி இன்னும் கொஞ்சம் வந்து லூஸ் பண்ணிடுறோம். ஏற்கனவே டைட் பண்ணோம், இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பழைய மாதிரியே வண்டியை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஃபியூல் ஹோஸையும் கழட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 முறை மட்டும் நம்ம வந்து டைட் பண்ணிவிட்டு திரும்ப மாட்டி வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து கழட்டி எடுத்திருக்கேன். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்து ஏர் போகிறத வந்து கம்மி பண்ணணும். அப்படின்னா இதை வந்து லூஸ் பண்ணணும். ஓகே, ஒரு 1.5 முறை போல் லூஸ் பண்ணியிருக்கேன். திரும்ப உள்ளே வந்து நம்ம வந்து உள்ளே வந்து மாட்டிட்டு இதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணி நான் காமிக்கிறேன். மறுபடியும் வந்து ஐட்லிங் வந்து எப்படி வந்து ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு.
பார்த்தா தெரியும் நமக்கு ஒரு 1500 ஆர்பிஎம்மில் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. வண்டியோட சவுண்டு நாய்ஸ் பார்த்தாலே தெரியும். ஃபைனலாக வந்து நம்ம வந்து மேனுவலாக அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து ஆர்பிஎம் வந்து ஸ்லோவில் வந்து ஆஃப் ஆகாத அளவுக்கு வச்சு இந்த போல்டையும் நம்ம வந்து ஸ்க்ரூவையும் டைட் பண்ணிட்டோம். நமக்கு வந்து ஜாக்கெட் வந்து சொல்லியிருக்கு, ஆனால் லைன் வந்து பிரயோஜனம் இல்லை, ஏன்னா மோட்ரு வந்து ஒர்க் ஆகாது. அதனால் வந்து லைன் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தா தெரியும் ஒரு 1500 to 1700 வண்டி நம்ம ரேஸ் பண்ணிட்டு விட்டோம்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த வண்டி வந்து ஸ்லோவில் ஆஃப் ஆகாமல் ஓடுறதுக்கு இதுதான் கரெக்டான ஐட்லிங்கு. இதை விட கம்மி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வண்டி வந்து ஆஃப் ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து ரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்லோ பண்ணும்போது அந்த சொல்நாய்டு வந்து உள்ளேயும் வெளியும் போய் வந்து அதை கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம். இப்போ அதை வந்து மேனுவலாக வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ரேஸ் அதிகமாக தான் வைக்க முடியும். அதிகமாக வச்சா தான் இது வந்து கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இது வந்து கிடைக்காத பட்சத்துக்கு ஒரு மாதம் வந்து வண்டி ரன் பண்ணுறதுக்காக இந்த முறையை வந்து செஞ்சு விட்றோம். இது வந்து சரியான முறையும் கிடையாது. கரெக்டாக இருக்கணும், ஃபியூல் ரேஷியோலாம் மிக்சிங்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து முறைப்படி வாங்கி மாற்ற தான் செய்யணும். கஸ்டமருக்கும் வண்டி தேவைப்படுது. அதே மாதிரி ஸ்டோர் ரூம்லேயும் இப்போதைக்கு இல்லாத காரணத்தினால நம்ம வந்து டெம்பரவரியாக வந்து ஓட்டுறதுக்காக இது மாதிரி ரெடி பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி வீடியோ சந்திப்போம்.